ஸ்வீட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆனவுடனே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் கீயும் ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கீயும் ஆயிலும் சூடாகட்டும். ஆயிலும் கீயும் சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பாதி ஸ்டார் அனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இனிமேல் எப்பவுமே பிரிஞ்சியில் செய்யும் போது பிரிஞ்சியில் லைட்டாக இப்படி ஒரு கிழிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து இதுவாகும், அந்த பிரிஞ்சியலோட அரோமா வந்து இறங்கும். இது வெறியட்டும். வெறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது வெடிச்சிருச்சு. நான் வந்து 4 நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வச்சுக்கலாம். பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து சில்லி பவுடர் போட்டு இந்த அளவுக்கு வதங்கிட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே நீங்கள் வந்து தக்காளி போட்டோன்னே சரியாயிடும். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 பெரிய தக்காளி வந்து நீட்டாக எட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிடும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தொக்கு, வெங்காயம் தக்காளி தொக்கு அதிகமாக இருக்கும், பிரியாணி வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வதக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த கேப்பில் நம்ம முட்டையை எப்படி வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தயிர் ஊற்றி இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, வந்து 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா,
வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாங்க முட்டை எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் கிண்டி விட்டு இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே 7 முட்டையை எடுத்து இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பொறுமையாக வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. இந்த ஸ்பேச்சுலா இருந்தால் முட்டை உடையாமல் கிண்டலாம். அப்படி உங்களுக்கு தோசை திருப்பியும் ரொம்ப பொறுமையாக கிண்ட தெரியும்னா நீங்கள் பொறுமையாக கிண்டிக்கோங்க. ஸ்பேச்சுலா இருந்தால் நம்ம ரொம்ப ஈஸியாக கிண்டலாம். இப்போ இந்த முட்டை லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ரோஸ்டாக வேணாம். ரொம்ப ரோஸ்டானா இந்த வெள்ளைக்கோறு வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோடுக்குள்ளெல்லாம் மசாலா போயிருக்கு பாருங்க, நல்லா தெரியுது மசாலா போடுறது. இப்போ இந்த மசாலா போயிடுச்சுனாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா தொக்கா வந்துடுச்சு. இப்போ நான் வந்து 3.25 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 6 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 அளவுக்கு அரிசிக்கு 2 அளவுக்கு தண்ணி. நல்லா கொதிக்க தண்ணி சேர்த்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு குறையாது. அதனால நான் வந்து 6 அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கலாம். ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கணும். இப்போ எனக்கு அது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. வாங்க இது டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து பாஸ்மதி அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம முட்டையை வறுத்து ஆற வச்சுருங்க. முட்டை சூடாக போடக்கூடாது, அப்படி இல்லைன்னா முட்டை வெடிச்சிடும். அதனால் சூடை ஆற வச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. நல்லா சலசலன்னு கொதிக்குது. நான் வந்து 20 நிமிஷமாக பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அரிசியும் இந்த தண்ணியும் வந்து பரண்டு வரணும். இப்போ பிரியாணி கலரி பக்கத்துக்கு முன்னாடி மேலே இருக்க முட்டையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும் கலரும் போது.
பிரியாணி கலரி பார்க்கலாம். ஓரமாக கலருங்க. அடி பிடிக்கல, செம்மையாக வந்திருக்கு பிரியாணி. ஸ்மெல்லு சிக்கன் பிரியாணி ஸ்மெல் மாதிரி வருது. இப்போ வாங்க என்னோட அப்பாவுக்கு டேஸ்டிங் கொடுத்துருந்தேன். போய் டேஸ்டிங் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.